ஒரு காலத்தில் பசுமையான மலைகளும் குளிர்ந்த காற்றும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வேல் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் சிறியவனாக இருந்தாலும் அவன் மனம் பெரியது. தெய்வம் முருகனைப் போல வீரமும் நல்ல மனசும் கொண்டவன். ஒவ்வொரு நாளும் வேல்மலைக்குச் சென்று முருகனுக்கு மலர் அர்ச்சனை செய்வான். அவன் மனதில் ஒரே ஆசை, நான் ஒரு நாள் முருகன் மாதிரி என் கிராமத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு நாள் மலைக்குள் ஒரு கொடிய காட்டு பிசாசு விழித்தெழுந்தது. அது மரங்களையும் விலங்குகளையும் அழிக்கத் தொடங்கியது. கிராமம் முழுவதும் பயம் நிரம்பியது. அந்த நேரத்தில் எல்லோரும் ஒளிந்து கொண்டிருந்தாலும் சிறிய வேல் மட்டும் தைரியத்துடன் நின்றான். அவன் முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்தான். திடீரென்று அவன் கையில் ஒளி வீசும் ஒரு மந்திர வேல் தோன்றியது. முருகனின் ஆசீர்வாதம். அந்த ஒளிவேலைக் கொண்டு வேல் பிசாசை எதிர்த்தான். அவன் சிறியவனாக இருந்தாலும் அவன் நம்பிக்கை பெரியது. பிசாசு தோற்க மலை மீண்டும் அமைதியாகியது. மரங்கள் மீண்டும் பச்சையாய் மின்னின. பறவைகள் பாட ஆரம்பித்தன. அவன் வீரத்தை பார்த்த கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியடைந்தது. அந்த நாள் முதல் வேல் சின்ன வீரன் வேல் என்று அழைக்கப்பட்டான். தைரியம் கொண்ட சிறுவனாக. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்கிறோம் தெரியுமா? உண்மையான தைரியம் பெரிய சக்தியிலிருந்து வராது. அது ஒரு நல்ல மனசிலிருந்து தான் வரும். நாம் நம்பிக்கையுடன் நல்லதை நினைத்தால் நம்முள் இருக்கும் சின்ன வீரன் எப்போதும் வெற்றி பெறுவான். இதுவே சின்ன வீரன் வேலின் கதை. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் குழந்தை.